الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآن حبيب شأنه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله ولا حول ولا قوة إلا بالله العلي العليم ربي يسير ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين புகழனைத்து மிகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவட்டும். சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக உலகில் வாழும் முஸ்லிம்கள், இன்னும் குறிப்பாக இந்த புனிதமான மாதத்திலே, புனிதமான நாளிலே, புனிதமான நேரத்திலே, புனிதமான இடத்திலே வீற்றிருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் மக்ஃபிரத்தும் ஜன்னத்தும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தும் ஷஃபாஅத்தும் இந்த மஜ்லிஸினுடைய பரிபூரணமான நன்மையும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அருள்மழையாக பொழியச் செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்த வண்ணமாம் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை உங்கள் முன்பு சமர்ப்பித்து எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம்மீது செய்த பேர் உபகாரம், நூற்றாண்டுகளை கடந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த மாதத்திலே தொடர் பயான் நிகழ்ச்சியிலே இருக்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு தந்த அற்புதமான பாக்கியம். 500வது வருடத்தில் நாம் இல்லை, 1000வது வருஷத்தில் நம்ம இல்லை, 1500 இப்போ இருக்கிறோம், 2000 இருப்போமான்னு தெரியாது. ஒரு முழுமை பெற்ற முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, ஒரு முழுமை பெற்ற ஒரு தலைவரை பற்றி, ஒரு முழுமையாக 1500 வருடம் என்ற அந்த முழு எண்ணிக்கையினுடைய வருடத்திலே நம்மையெல்லாம் அல்லாஹ் வாழ செய்திருக்கிறான் அல்லவா. இது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பேர் அற்புதம், பெரும் பாக்கியம் என்று நான் சொல்ல வேண்டும். எப்படி அல்லாஹ் இந்த பெரும் பாக்கியத்தை, பேர் அற்புதத்தை தந்தானோ, அதுபோன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்திலே கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கின்ற உன்னதமான பாக்கியத்தையும், நாளை அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டு அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கிற தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானா. அருமையான முஃமின்களே, மதனி மீலாதி கமிட்டி நடத்தக்கூடிய மக்கத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழாவுடைய தொடர் பயான் நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் சீரோடும் சிறப்போடும் பல சேவைகளை இந்த மஸ்ஜித் மதரசாவுடைய நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகிறது. உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. என் போன்ற இளம் ஆலிம்களுக்கெல்லாம், மதரசாவை நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான மதரசாவாக
ஒரு நற்பண்புகள் நிறைந்த சேவை செய்யக்கூடிய பெருமக்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நிர்வாக பெருமக்கள் இருப்பது உண்மையிலே எனக்கெல்லாம் வழிகாட்டுதலாக இருக்கிறது. அல்லாஹ் எல்லோருடைய சேவையும் கபூல் செய்வானாக. நாம் சேவையிலே கொஞ்சம்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எந்த அளவுக்கு இந்த முஹப்பத்து ரசூலை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பாடுபடுகிற உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானார். அருமையான பெருமக்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மிக அருமையான ஒரு தலைப்பு. 1500 ஆண்டுகளை கடந்தும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கிய பண்பாளர்கள். பண்பு என்று ஒன்று இருக்கிறது. அதை அரபியிலே ஹுலுக், அஹ்லாக் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், அந்த குணத்தை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கும். குணத்தை பற்றி சொல்கிற போது வீரம் என்று ஒரு குணம், இரக்கம் என்று ஒரு குணம், மென்மை என்று ஒரு குணம், இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. இவர் சாஃப்டானவர், இவர் டெரரானவர் அப்படின்னு ஒன்னொன்னும் சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு குணத்தை சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குணம் என்பது மொத்தம் 360 குணங்கள் இருக்கிறதாம். ஒன்னல்ல ரெண்டல்ல, மொத்தம் 360 குணத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குமே 360 குணம் இருக்கிறது. அந்த 360 குணத்தில் 100 குணத்தை கூட கொண்ட மனிதர் யாருமே கிடையாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே, அவர்களுடைய வழித்தோன்றல்களை பின்பற்ற அருமை சஹாபாக்கள் மாத்திரமே, நல்லோர்கள் வலிமார்கள் மாத்திரமே அந்த குணங்களில் நிறைய பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 360ஐயும் பெற்ற முக்கம்மல் காமில் என்று சொல்லக்கூடிய பரிபூரணம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன் சொன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லுகிற போது இப்படி சொல்லுவான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல என்ன தோணும்? பொறுமை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி அதிகாரம், அது அவங்களுக்குள்ள குணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் துணிவு, அது அவங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு பண்பு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேராற்றல் கொண்டவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆன்மீகத்தில் ஊறியவர்கள் என்று ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பண்பை, ஒரு குணத்தை சொல்லி அந்த நபியை அடையாளம் காட்டுவோம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் எல்லா குணத்தையும் அடையாளமாக சொல்லுவோம். குணம் என்று சொன்னாலே, அஹ்லாக் என்று சொன்னாலே, அதனுடைய பிறப்பிடம் கேந்திரம் யார் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நம்ம விளங்கணுங்க. என் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், இந்த நூற்றாண்டுகளை கடந்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு யாரெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வசைபாடினார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வர்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் ஒவ்வொரு மனிதனையும் ஈமானுக்குள் இழுத்து கொண்டே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த குணத்தில் இருந்ததனால அவங்களுடைய அந்த குணம் உலகம் முழுவதும் பரவுச்சு அப்படின்றதுக்கு உதாரணம் நம்ம தெரியணும்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்வு படுத்திருக்கிறான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோனுங்க. உலகத்தில் கோடிக்கணக்கான ஜீவராசியில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எத்தனை உயிரினம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுன்னு என்னன்னு நினைச்சா எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு உயிரினத்தை, பறக்கக்கூடியவை, ஊறக்கூடியவை, நடக்கக்கூடியவை அப்படின்னு அல்லாஹ் அவ்வளவு படைச்சிருக்கிறாங்க. இந்த படைப்பினங்கள்லேயே சிறந்த படைப்பு எதுன்னு சொன்னால் மனித இனம் தான். மனித இனம்னு ஒரு இனம் இருக்குல்லங்க, நம்ம தான் அது. இந்த மனித படைப்பு படைப்பினங்களிலே சிறந்தது. அல்லாஹ் சொல்லுவான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான படைப்பாக நாம் படைத்து இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இந்த நெற்றி இருக்குங்க, நெற்றிக்கு கீழே கண்ணு அல்லாஹ் வச்சிருக்கிறான், கண்ணுக்கு கீழே மூக்கு, மூக்குக்கு கீழே வாய். இது இருக்கிறதுனால தான் நமக்கு அழகாகவே அந்த முகம் தெரியும். இது அழகு மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனையும் போடுகிறான். அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றும் அழகு அல்ல, மிகப்பெரிய படிப்பனையும் அதில் இருக்கிற அல்லாஹ் காமிக்கிறான். ஏன் நெத்திக்கு கீழே கண்ணை வைக்கணும், கண்ணுக்கு கீழே ஏன் மூக்கை வைக்கணும், மூக்குக்கு கீழே ஏன் வாய் வைக்கணும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்லங்க, அந்த சாப்பாடு
தட்டில் போடுற பிளேட்டில் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு முதல்ல பார்க்கறது இந்த கண்ணு தாங்க. மேலே உள்ள கண்ணு தான் போய் பார்க்கும். பார்த்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னா அதை கை எடுத்து எங்கே கொண்டு வரேன்னா வாய்க்கு வரும். வாய்க்கு வர்றதுக்கு முன்னால் மூக்கு நுகர்ந்து பார்க்கும். கெட்டு போயிடுச்சா கெட்டு போகலையா. அப்போ கண்ணு பார்த்து அதுக்கு கீழே இருக்கிற மூக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாய்க்குள்ளே உள்ளே கொண்டு போவான்லாம் வச்சு. உதாரணத்துக்கு இந்த கண்ணை எல்லாம் பின்னாடி வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சோறை எடுத்துகிட்டு போய் கண்ணுகிட்ட காமிக்கணும், நல்லா இருக்கான்னு பார்க்க வைக்கணும். அதுக்கப்புறம் மூக்கிட்ட கொண்டு வந்து வைக்கணும். அப்புறம் தான் வாய்க்கு. எவ்வளவு சிரமமாக இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் இவ்வளவு தருத்தீபாக படைத்திருக்கிறான் என்பதிலே நிறைய படிப்பினைகள் உண்டு. அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பினம் மனித இனம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், மனிதனை சிறந்தவன் தாங்க. இந்த மனிதனிலையும் அல்லாஹ் சிறந்த ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறான். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஈமானை கொண்ட முக்மீன் என்ற ஒரு ஈமான் நம்பிக்கையாளன், ஈமான் கொண்டவன் முக்மீன் என்று சொல்லுவோம். மனிதனில் சிறந்தவன். மனிதன் ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதை விட உயர்ந்த ரெண்டாவது தரஜா அந்தஸ்து என்னங்க? முக்மீன். ஈமான் கொண்டுட்டாலே முக்மீன். ஆனால் முக்மீனாக மட்டும் இருக்கக்கூடாது, முஸ்லீமாகவும் வாழணும். அதுக்கு அடுத்த படித்தர மூணாவது முஸ்லீம். ஈமான் கொண்ட நம்ம அந்த ஈமானின்படி ஹலால் ஹராமை பேணி அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் எடுத்து நடந்து சலாமத்து பெற்றவனாக, படைப்பினங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் சலாமத்து பெற்றவனாக முஸ்லீமாக நாம் வாழ வேண்டும். அப்போ மனிதனை விட சிறந்தவனா முக்மீன் ஆகிறான். முக்மீனை விட சிறந்தவனா யார் வந்துடுறான்? முஸ்லீம் வந்துடுறான். முஸ்லீம் அதுக்கடுத்து ஒரு சிறந்த ஒரு தரஜா இருக்கிறது, சாலிஹின் என்று சொல்வார். சாலிஹின்களாக நாம் இருக்கணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்கக்கூடாதுங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இத்தனை படித்தர இருக்கு, இத்தனை உயர்வு இருக்கு, இதெல்லாம் கடந்து வந்தவர்கள், இதையெல்லாம் கடந்து வந்து பல சாதனைகளை செய்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். வெறும் மனவே ஈமான் கொண்டுட்டு அப்படியே இருந்ததில்லை, அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணும். அப்போ சாலிஹின் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடிய நல்லடியார் தான் சாலிஹின் என்று சொல்லுவோம். அதற்கடுத்து அஞ்சாவது சாலிஹிக்கு அடுத்த ஒரு தரஜா இருக்குது, முத்தகீன் என்று சொல்வார்கள். இறை அச்சம் கொண்டவன், அல்லாஹுடைய அச்சம் கொண்டவர்களுக்கு முத்தகீன். அந்த முத்தகீனுக்கு மேலே ஒரு தரஜா இருக்கிறது, அதுதான் வலியுல்லா, அவுலியான்னு சொல்லுவோம். சாதாரணமாக அவுலியா ஆகிறதுக்கு 5 கேட்டகரியை கடந்து வரணும். இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறான், நானும் அவுலியா நீனும் அவுலியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை, அப்போ வலியாக ஆகுவதற்கு இந்த தரஜாவை கடக்க வேண்டும். அந்த வலியாக ஆகுவதற்கு நப்சுகளில் சில வகைகள் இருக்கு. நப்சு அம்மாரா, நப்சுல் முத்துமையினாலும் சில இதெல்லாம் இருக்கு. அந்த நப்சை கட்டுப்படுத்தினா தான் வலியுல்லா. வலியுல்லா என்பது இறை நேசத்துடைய ஒரு முதல் படிதாங்க. அதில் நிறைய கேட்டகரி எல்லாம் வச்சிருக்கிறான். அப்போ இந்த வலியுல்லாவாக ஆகி அதுக்கு மேலே வலியுல்லாவிலேயே அடுத்து ஒரு உயர்ந்த தரஜா இருக்குதுன்னு சொன்னால் நுகபா அப்படின்னு ஒரு தரஜாங்க. இந்த நுகபா என்ற இந்த தரஜாவில் 300 பேர் உலகத்தில் நுகபாக்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நுகபாக்களில் யாராவது ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா இந்த வலியுல்லாவில் இருக்கிற ஒருத்தர் நுகபாவுக்கு போவார். இந்த நுகபா 300 பேர் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த நுகபாவுக்கு மேலே ஒரு தரஜா இருக்கிறது, நுஜபான்னு சொல்லுவாங்க. அந்த நுஜபாவில் 70 பேர், அது வலிமார்களில் ஒரு உயர்ந்த தரஜா. அதில் 70 பேர் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க வஃபாத் ஆகிட்டா இந்த நுஜபாவிலிருந்து 300லேருந்து ஒருத்தவங்களை கொண்டு போய் அல்லாஹ் அந்த நுஜபாவுக்கு வைப்பான். இந்த நுஜபாவில் 70 பேர் இருக்கிறாங்க. அந்த நுஜபாவுக்கு மேலே அபுதால் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க 40 பேர் இருப்பாங்க. அந்த 40 அபுதால்களுக்கு மேலே அஹ்யார் அப்படின்னு ஒரு தரஜா இருக்குங்க. அந்த அஹ்யார் என்ற தரஜாவில் 10 பேர் அல்லாஹ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தை இயக்கிறதுக்கு இந்த அஹ்யார்கள் காரணமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அஹ்யார்களுக்கு மேலே ஆரிஃபீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஒரு 7 பேரை வச்சிருக்கிறான். இதெல்லாம் வலிமார்களுக்கு மேலே 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 உள்ள தரஜா. இன்னும் சஹாபாக்கள்கிட்ட கூட நம்ம போகலைங்க. அதுக்கு மேலே நபி, அதுக்கு மேலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் இந்த அளவுக்கு ரப்பு உயர்த்தி வைத்திருக்கிறான், நாம் ஏன் இந்த அளவுக்கு புகழ்கிறோம், இன்னும் அவர்களை நம்மால் புகழ முடியவில்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்க, இந்த புகழே சிறுக்கு வச்சுட்டு சில புரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. நபியினுடைய அந்தஸ்தை விளங்கிவிட்டால், நபியை அல்லாஹ் எப்படியெல்லாம் உயர்வுபடுத்துகிறான் என்பதை புரிந்துவிட்டால், நம்மெல்லாம் நபியை ஒன்றுமே முகப்பத்து செய்யலன்னு தான் நம்ம பலகீனமாக இருக்கிறோம் தான் தோணும். அப்போ இந்த
ஆரிஃபீன்கள் 7 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அன்வார் அப்படின்னு ஒரு தரஜா இருக்கிறது. அது 12வது கேட்டகரியில் வருது. அதில் 5 பேர் இருப்பாங்க. அந்த அன்வாருக்கு மேலே அவுத்தாத் அப்படின்னு ஒரு அந்தஸ்து இருக்குங்க. அதில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த அவுத்தாதுக்கு மேலே முக்தார் அப்படின்னு ஒரு தரஜா இருக்குது. அதில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த முக்தாருக்கு மேலே இமாமானி 2 இமாம்கள் இருப்பாங்க. அந்த இமாமானிக்கு மேலே குத்துபு அப்படின்னு ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு குத்துபை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். கௌசுல் ஆலம் மொஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் குத்துபு. தஸ்தகீர் சாதா தர்கா இருக்க அவங்கெல்லாம் குத்துபு என்று பெயர் வரலாற்றிலே சொல்லப்படும். இப்படி குத்துபுகள் வருவார்கள். இந்த குத்துபு இன்திகால் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே உள்ளவங்க மேலே 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 வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வழிமார்களையும் அல்லாஹ் இவ்வளவு தரஜா வச்சு ஃபில்டர் பண்ணி கொண்டு போகிறான்னா அப்போ எவ்வளவு சிறந்தவர்களாக பண்பிலும் ஒழுக்கத்திலும் ஈமானிலும் இறையச்சத்திலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையிலும் முஹப்பத் ரசூலை இருந்தால் மாத்திரம்தானே இத்தனை தரஜாக்களை கடந்து போக முடியும். இந்த குத்துபு ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த குத்துபுக்கு மேலே உள்ள தரஜா தான் தாபீன்கள். தாபீன்கள் நம்ம இன்னைக்கு சாதாரணமாக சொல்லிடுறாங்க. குத்துபுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய தரஜா தாபீன்கள் இந்த தரஜா. அந்த தாபீக்கு மேலே உள்ளவங்க தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு மேலே உள்ளவங்க, அந்த சஹாபாக்களே சிறந்தவங்க யாருன்னா அன்சாரிகள். ஃபர்ஸ்ட் அன்சாரிகளை விட சிறந்தவங்க முஹாஜிரின்களை விட சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் ஷஹீத். அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக உயிரை விட்ட சஹாபாக்கள் ஷஹீதின்கள். அன்சாரிகள் முஹாஜிரின்களை விட சிறந்தவங்க. அந்த ஷஹீதினை விட சிறந்தவங்க சித்திக் நாயகம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போன்றவங்க சிறந்தவங்க. அதுக்கு மேலே 23வது தரஜாவில் இருக்கிறவங்க தான் நபிமார்கள். அப்போ சாதாரண இன்சான்ல இருந்து நபியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா 23 தரஜாவை அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகலை நம்ம. அப்போ இவ்வளவு தரஜாவை அல்லாஹ் வைத்து அவர்களை தேர்வு செய்து அவர்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் இவ்வளவு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமக்களுடைய ஈமானும் அவர்கள் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்தும் நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நபிமார்கள் அவர்கள் 24வது தரஜாக்கள் நபிமார்கள் நபிமார்கள் எல்லா நபிமார்கள் 23. அந்த நபிமார்களை விட உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். நபிமார்கள் எல்லாரும் வந்துடுவாங்க. அதில் ரசூல்மார்கள் என்பவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த ரசூல்மார்களை விட உயர்ந்தவங்க உலுல் அஸ்ம், உறுதி வாய்ந்த நபிமார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 பேரை சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சஃபியுல்லா, நூஹ், நஜீவுல்லா அப்படின்னு வரக்கூடியவர்கள். அவங்க உலுல் அஸ்ம் என்று சொல்வார்கள். அந்த உலுல் அஸ்முக்கு மேலே உள்ளவங்க தான் ஹலீலுல்லா. யாருங்க ஹலீலுல்லா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த கேட்டகரியில் உள்ளவங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க தான் ரசூலன் காஃபத்தல் லின்னாஸ். இப்போ தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து வருகிறது. மக்கள் எல்லோருக்கும் பரிபூரணமாக இருக்கக்கூடிய ரசூல் 27வது தரஜாவில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்கு மேலே 28ல் உள்ளவங்க ஹாத்தமுன் நபி, 29ல் உள்ளவங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன், 30வது தரஜாவில் ஹபீபுல்லா அல்லாஹ் கொண்டு போய் வைக்கிறான். இப்போ சாதாரண மனுஷன்ல இருந்து ஹபீபுல்லா என்ற அந்தஸ்து 30 படித்தரம் இருக்குதுன்னு சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு செதுக்கி அவர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை பாருங்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த இடத்திலையும் யார் மூலமாகவும் ஒரு புகழுக்கு இழிவு வர்ற மாதிரி எந்த சூழலையும் அல்லாஹ் உருவாக்க மாட்டான். அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சி ரசூல்லா பக்கம் வருவாங்க, இல்லைன்னா அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் அல்லாஹ் ஆக்கிடுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குணத்தில் எப்படி இருப்பார்கள் யோசிச்சு பார்க்கணும். சாதாரணமாக ஒரு வலியுல்லாவாக இருந்தாலே குணத்தில் எப்படி இருக்கிறாங்க. ஹபீபுல்லாவாக இருக்கக்கூடிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவு குணத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்கிற போது அவர்களுடைய குணத்திற்கு அவர்கள்தான் நிகர், வேறு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு குணத்தில் உயர்ந்தவங்களாக இருந்தார். இந்த மாதிரி அல்லாஹ் அவங்களை உயர்ந்த நிலையில் வச்சிருக்கிறதுனால தான் அவங்க பண்பட்ட பண்பாளராக இருந்தாங்க. அவங்க கூட யாரெல்லாம் வந்தார்களோ அத்துணை பேர்களையும் அல்லாஹ் மிகப்பெரிய பொக்கிஷங்களாக மாற்றினார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ
அவங்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய அடையாள சின்னம். எந்த இடத்துல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழப்படுகிறதோ அந்த இடமும் உலகத்தினுடைய அடையாள சின்னம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆனால் தஅவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவாக இருந்தேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துவாவாக இருந்தாங்கன்னா, காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கட்டினாங்கல்லங்க. கட்டும்போது அந்த மக்காம இப்ராஹிம் ஒரு கல், அந்த கல் மேலே நின்று தான் ஏறி ஏறி கட்டுவாங்க. இன்றைக்கி சாரம் போட்டு மேலே ஏறி கொத்தனாரில் வேலை செய்கிறாங்கல்ல, அப்போல்லாம் சாரெல்லாம் கிடையாது. அந்த கல் மேலே நிற்பாங்க. அது உயரமாகனா லிஃப்ட் மாதிரி அந்த கல்லை அல்லாஹ் உயரமாக்குவான். டவுன் ஆகனா அந்த கல் அப்படியே கீழே வந்துடும். தஃப்சீரில் அப்படி தான் எழுதுகிறாங்க. அப்போ அந்த கல்லை அல்லாஹ் ஒரு லிஃப்ட் மாதிரி பயன்படுத்தி கொடுத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. காபத்துல்லாவுடைய வேலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நின்று துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த இடத்துக்கு எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வரணும், இது பண்ணணும் அப்படின்னு நிறையா துவா செய்கிறப்ப ஒரு துவா செய்கிறாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா. அது வரைக்கும் அந்த கல் சாதாரண கல்லாக தான் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறுவாங்க இறங்குவாங்க, ஆனால் அந்த பாதம் அது வரைக்கும் பதியவே இல்லைங்க. இன்றைக்கி மக்காம் இப்ராஹிமுடைய பாதம் பதிஞ்சிருக்குல்ல, அது கட்டடம் கட்டுறப்பெல்லாம் பதியவே இல்லைங்க. எப்போ பதிஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த துவாவை கேட்குறாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் இந்த ஊரிலிருந்து என் குடும்பத்திலிருந்து ஒரு தூதரை முஹம்மது ரசூலுல்லாவை எங்களுக்கு நீ அனுப்புவாயாக என்று துவா கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி அவங்களை நினைத்து அந்த துவா செஞ்சதுனால கல்ல அவங்க பேர் சொல்றப்ப அல்லாஹ் அப்படி பதிக்க வச்சிட்டான். பாதத்தை கல்ல பதிய வச்சுட்டான். என் ஹபீபை நினைத்து நீங்கள் துவா கேட்டதனால என் ஹபீபு தான் இந்த ஊருக்கு தூதராக வருவாங்க. அவங்கள நினைச்ச அந்த இடமும் அந்த நின்ற இடமும் அடையாள சின்னம் என்று அல்லாஹ் இன்னைக்கு அடையாள சின்னமாக வச்சிருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் மக்காம் இப்ராஹிம் அடையாள சின்னம். இப்படி அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி புனிதப்படுத்தி அவர்களை அல்லாஹ் உயர்வுபடுத்தினான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம புகழ்றதுனால பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தஸ்து கூட போகிறது இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நாயகமே நீங்கள் தான் படைப்பினங்களிலேயே பரிபூர்ணமானவங்க, குணத்திலும் பரிபூர்ணமானவங்க நீங்கள் தான். மற்ற எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும். படைப்புகளில் நம்மெல்லாம் படைப்புங்க, நம்ம படைப்பில் குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. நான் குறையே இல்லாத மனிதர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குணத்திலும் நமக்கு குறை இருக்கிறது, ஆனால் குணத்திலும் குறையில்லாமல் வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பண்பு அந்த மக்களை பண்படுத்தக்கூடிய கேந்திரமாக இருந்தது என்று சொன்னால், முதல்ல மக்காவில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ கலிமா தௌஹீதை சொல்கிற போது எல்லாரும் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே அல்லாஹ். இது மழை கொடுக்கக்கூடிய தெய்வம், இது ரிஸ்க் தரக்கூடிய தெய்வம், இது பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம், எல்லாமே தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அல்லாவும் தெய்வம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு மத்தியில் முதல்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கை பிரச்சாரம் தான் செய்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த கலிமாவை சொல்லி மக்களை எல்லாம் ஒரே இறைவன் அல்லாஹ் தான், அல்லாஹ்வால் மட்டுமே எல்லாம் தர முடியும், வேறு யாராலும் தர முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு ஓரிரை கொள்கை தௌஹீதை சொல்லி கொடுத்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு விடலை. அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் யாருக்கு ஆற்றலை தருகிறானோ அவர்களாலும் உதவி செய்ய முடியும். இதான் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. வெறுமனையை தௌஹீதை மட்டும் சொல்லிக் கொடுக்கிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் யாருக்கு ஆற்றலை தருகிறானோ அவர்கள் மூலமாகவும் உதவியை அல்லாஹ் செய்வான். அதுதான் வலிமார்கள், அதுதான் இறைநேசர்கள், நபிமார்கள் என்று அல்லாஹ் அதையும் சொல்லி தருகிறான். அதே மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய வலிமார்கள்ட்டை உதவி கேட்கலாம், மௌத்தான வலிமார்கள் கண்ணுக்கு மறைந்து இருக்கக்கூடிய வலிமார்ட்டை உதவி கேட்கலாம் என்ற அந்த இஸ்திகசாவினுடைய வாசலை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து மக்களுக்கு முதலாக கொள்கை, ஒரு இறைவன், அவனை வணங்க வேண்டும், அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அக்கீதாவை முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி தர்றாங்க. மக்கமா நகரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
நபியாக ஆனதுக்கு பின்னால் 13 வருஷம் அங்கே செஞ்ச உழைப்பு என்னன்னு சொன்னால் ஒரே கலிமாவுடைய கொள்கை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வேற குணங்கள், பண்புகள், சட்டங்கள், ஒழுக்கங்கள் எதுவுமே அங்கே கடமையே ஆக்கலை. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் தொழுகை என்ற ஒரு கடமையை அல்லாஹ் கொடுத்தான். தொழுகை கடமையானதுக்கப்புறம் ஹிஜ்ரத்து கடமையாகி வந்துடுறாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால தான் ஒவ்வொரு கடமைகளையும் அல்லாஹ் கடமையாக ஆக்குகிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த சுத்தி மஸ்ஜித் நபவியில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில அவர்கள் மக்களை பண்படுத்தி பண்பாளர்களாக உருவாக்கினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எப்படி கொள்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் மன ரீதியில் அவங்கள பண்படுத்துறாங்க. அடுத்து மன ரீதியில் உள்ளத்தை பண்படுத்துறாங்க. கொள்கை மட்டும் சரியா இருந்தால் போதாது, உள்ளமும் சரியாக இருக்கும். நீங்க சில பேர்கிட்ட கொள்கை சரியா இருக்கும், உள்ளம் சரியா இருக்காது. அந்த உள்ளம் சரியா இருக்கிறதா தஸ்கியா, பண்பியல் என்று ஆன்மீகம் என்று நான் பல வகையில் சொல்றோம். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு முதல்ல சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? யாரையும் தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாரையும் தப்பா பார்க்க சொல்லக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வை, யாரை பார்த்தாலும் தவறான எண்ணம், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பண்பில்லாத உலகத்தில் 1500 ஆண்டுகளை கடந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த இரண்டாவது தத்துவம் அந்த மக்களுக்கு, யாரையும் தவறாக நினைக்காதீங்க. யாரையும் தவறாக நினைக்காதீங்க, நல்ல எண்ணம் கொள்ளுங்க. நம்ம நிறைய பயான்ல கேள்விப்பட்டிருப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வருவாங்க பாருங்க, அவரை எல்லாரும் பார்த்துக்க அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுவாங்க. அவர் சாதாரணமாக தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே முடியோட அந்த ஒரு செப்பலை கையில் பிடிச்சிக்கிட்டு பள்ளியாசுக்குள்ளே நுழைவார். எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்னடா இவர் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாரு, ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. மறுநாள் அதே மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வருவார் பாருங்க, ஒரு சொர்க்கவாசி. 2வது நாள் முதல் நாள் வந்த மனிதரே வருவார். 3வது நாள் அதே மாதிரி சொல்லுவாங்க. உடனே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஒரு சின்ன சஹாபி, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். 3 நாள் ரசூலுல்லாஹ் ஒருத்தரை பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாரு, இவர்கிட்ட என்ன அமல் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அவர் கூட போய் தங்கி நம்ம செக் பண்ணணுன்ட்டு போய் 3 நாள் அவர் கூடயே இருக்கிறார், இரவு பகலாக. கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுகிறாரு, பகலில் வேலை வெட்டிக்கு போகிறாரு, இரவில் தூங்குறாரு, அவ்வளோதான், வேறு எந்த ஸ்பெஷல் இல்லை. 3 நாளுக்கு அப்புறம் ஓப்பனாகவே கேட்டார், நான் பார்த்தேன் இப்படி இப்படி, ஆனால் நீங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக தெரியல, என்ன அமல் செய்கிறீங்க? அப்போ சொன்னாங்க, என்ன அமல் செய்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது, யாரை பற்றியும் தப்பாக நினைக்க மாட்டேன், யாரை பற்றியும் தப்பாக நினைக்க மாட்டேன். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே அந்த குணத்தை வைத்து தான் சொன்னார்கள், யாரையும் தவறாக நினைக்காமல் இருக்கக்கூடிய அந்த குணம் இருக்கிறது அல்லவா, இது பண்பட்ட ஒரு குணம். இந்த குணத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் முதலாக பண்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த மனரீதியான பண்புகளில் முதல் பண்பு, யாரையும் தவறாக நினைக்கக்கூடாது என்று சொன்னார். 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மக்கள்கிட்ட பழி வாங்குறது அதிகமாக இருக்கு. பழி வாங்காதீங்க, பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னியுங்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு மன்னிக்கக்கூடிய குணமெல்லாம் ரொம்ப இல்லாத அரிதா போச்சு. எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் நம்மகிட்ட இல்லாமல் போச்சுன்னு சொன்னால், உறவுகளுக்குள்ள கூட மன்னிப்பு இல்லை. அண்ணன் தம்பிக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், இதெல்லாம் மன்னிக்கலைன்னா வெளியில் இருக்கிறவங்க நம்ம எப்படி மன்னிக்க முடியும்? வெளியில் இருக்கிறவங்க எப்படி மன்னிக்க முடியும்? இந்த மன்னிக்கிற பண்பை மாத்திரம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விதம் இருக்கிறது அல்லவா, அவ்வளவு பண்படுத்தக்கூடிய கேடயமாக பெருமானார் இந்த மன்னிப்பை சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சிரித்ததாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை சொல்றப்ப ரசூலுல்லாஹ் கடவாப்பால் தெரிகிற மாதிரி சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஹதீஸையே சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா நாளைக்கு ஒரு அடியான் முன்னாடி முழங்கால் இட்டு உட்கார்ந்துருப்பான். நம்ம அத்தஹியாத்தில் உட்காரலாம் தொழுகையில், அது மாதிரி அல்லாஹ் உட்கார்ந்துருப்பான். அல்லாஹுக்கு முன்னாடி அந்த அடியான் உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்துட்டு அந்த அடியான் அல்லாட்ட சொல்லுவானா, பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பார், அவரை பார்த்து அல்லாட்ட சொல்லுவார், யா அல்லாஹ், இவரால் நான் உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னையும் நிறைய ஒரு துன்புறுத்தினார்,
இவரால் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் இவர்கிட்ட ஏதாவது எனக்கு ஈடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட அவர் தன்னுடைய சகோதரரை பற்றி வழக்கு தொடர்வார். தகாசம என்று ஹதீஸில் வருகிறது. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, அவர்கிட்ட இருந்த நல்லமலெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுத்துட்டோம், அவர்கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் அந்த அடியார் சொல்லுவாரா, எடுத்து கொடுக்கறதுக்கு நன்மை இல்லைன்னா பரவாயில்லை, என்கிட்ட இருக்கிற ஏதாவது பாவத்தை தூக்கி அவர் மேலே போட்டு. அந்த சூழ்நிலையில் மனிதன் நான் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று மட்டுமே யோசிப்பான். அதுதான் மறுமையினுடைய அந்த நிலை. அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானா. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, கொஞ்சம் மேலே பாருப்பா அப்படின்னு சொல்லி தலையை மேலே உயர்த்தி அந்த அடியான் பாப்பா, முன்னாடி உட்கார்ந்துருக்கிற அடியான் மிக பிரம்மாண்டமான ஒரு தெரு, தங்கத்தால், வைரத்தால், வைடூரியத்தால், பவளத்தால், முத்தால் ஜோடிக்கப்பட்ட ஒரு தெருவு, ஸ்ட்ரீட்னு சொல்கிறோம்ல, அந்த தெரு முழுக்க மாளிகைகள். மாளிகைனா அவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகையை அல்லாஹ் அந்த அடியானுக்கு பார்க்க வைப்பான். பார்த்த உடனே அந்த அடியான் பிரம்மாண்டமாக பிரமித்து கேட்பானா, யா அல்லாஹ், இவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நீ யாருக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கிற? நபிமார்களுக்கு தானே தயார் பண்ணி வச்சிருக்கிற, சாலிகீன்களுக்கு தானே தயார் பண்ணி வச்சிருக்கிற, சித்திகீன்களுக்கு தானே தயார் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா சொல்லி சொல்லி அந்த அடியான் பிரமித்து கேட்பான். அல்லாஹ் சொல்லுவானா, இல்லைப்பா, அதுக்கு ஒரு ரேட்டு இருக்குது, அந்த ரேட்டை யார் கொடுக்குறாங்க நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன், அதுக்கு ஒரு ரேட்டு இருக்குது, அந்த ரேட்டை கொடுத்தா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. உடனே அந்த அடியான் கேட்பானா, என்ன விலை, அதுக்கு என்ன விலை, அதுக்கு என்ன விலை? அல்லாஹ் சொல்லுவானா, ஒரு சகோதரன் அவனை மன்னிக்கிறது, இன்னொரு சகோதரனை மன்னிக்கிறது தான் அதற்குரிய விலை. நீ ஒருத்தவங்க மேலே வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தேல, அவன்கிட்ட ஏதாவது வாங்கி கொடுன்னு சொல்லி அவனை மன்னிச்சு நீ விட்டுட்டனா, அந்த மன்னிப்பு தான் அந்த சொர்க்கத்தின் விலை என்று சொன்ன உடனே அந்த அடியான் சொல்லுவானா, யாரெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டவொடனே அல்லாஹ் சிரிச்சிருவானா. இவ்வளவு நேரம் வரைக்கும் அவன்கிட்ட ஏதாவது வாங்கி கொடியான்னு வாதம் செஞ்ச என்னுடைய அடியான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிவிட்டானே, இதுதான் என்னுடைய பலகீனமான அடியான் என்று அல்லாஹ் சிரிச்சதாக ஹதீஸ் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சிட்டு ஒரு ஆயத்தை ஓதுவாங்க. வ அஸ்லிஹு தாத பைனிக்கும், உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், சேர்த்து வைங்க. அல்லாஹ்வுக்கு நம்ம செய்கிற அமல்ல ஒரு பிடிச்சமான ஒரு அமல் இருக்குதுன்னா சேர்த்து வைக்கிறது, சமரசம் செய்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எப்பொழுது சேர தோணும், எப்பொழுது இணைய தோணும், மன்னிக்கிற குணம் இருந்தால் மட்டுமே இணைய தோணும். அந்த மன்னிக்கிற பண்பை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்பாளர்களுக்கு முதலாக ஊட்டினார்கள். எந்த அளவுக்கு மன்னிச்சாங்கன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காட்டரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காட்டரபி பின்னாடி கூடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கழுத்தில் ஒரு துண்டை போட்டு இறுக்கி பிடிச்சி, முஹம்மது எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த காட்சி. ஆனால் அவர் காட்டரபி, விவரம் தெரியாதவர். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியுறாங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா, நம்மகிட்ட யார் அணுகிறாங்களோ கோபத்திலையோ அல்லது சண்டையிலையோ, அவங்க நிலை சரியில்லைன்னு நம்ம தெரிஞ்சால் நம்ம சண்டை போட மாட்டோம். நம்மளும் அந்த கோபத்தில் அவங்க நிலை மாதிரி மாற்றினாலும் சண்டை வருது, உறவுகள் புரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையுமே அந்த நிதானத்தை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அவர் புரியாமல் இருக்கிறார், அவர் தெரியாமல் இருக்கிறார், அதனால தான் கோபப்படுறாரு, அதனால தான் அவர் தப்பு பண்ணுறாரு என்று எதிரில் உள்ளவங்க புரிஞ்சு அதுக்கு தோதுவாக நடந்து கொண்டால் நிறைய உறவுகள் பிளக்காக ஆகாது, நிறைய சண்டைகள் இல்லாமல் ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இழுத்து பிடிச்சு அந்த காட்டரபி கேட்குறாரு, ஏதாவது முஹம்மதை கொடுங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றேன், என் மேலே போட்டிருக்கிற துண்டு எடுங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்து உடனே என்ன வேணும், இந்த பொருள் வேணுன்னே ரசூலுல்லாஹ் கேட்டு அன்பளிப்பு கேட்டு வந்தவர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்கள்கிட்ட ஒரு பழிக்கு பழி வாங்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. யார் சொல்ல, என்ன சொல்கிறீங்க, என்கிட்ட போய் என்ன பழிக்கு பழி வாங்கணும், என் மேலே துண்டை போட்டு இருக்குனீங்கல்ல, அது எனக்கு வலிச்சிருச்சு, அதனால அதே மாதிரி நானும் உங்கள் மேலே துண்டை போட்டு இருக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
உடனே அந்த காட்டரபி சொன்னார், விவரம் இல்லாதவர்னாலும் நபியை எப்படி புரியணுமோ அப்படி புரிஞ்ச விவரமானவர் அந்த காட்டரபி. சொன்னாங்க, நீங்க நன்மை செய்தவருக்கு மாத்திரமல்ல தீமை செய்தவரையும் மன்னித்து விடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நீங்க பழிக்கு பழி என்னை வாங்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மன்னிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் இந்த மன்னிப்பு என்ற பண்பு இருக்கிறதே, அல்லாஹு அக்பர், அது உயர்ந்த குணம். அந்த குணம் ஒன்றும் நம்மகிட்ட இருந்தாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ், நிறைய உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் நாம் அரவணைத்து செல்லலாம். அவ்வளவு அற்புதமான பண்பு அந்த மன்னிக்கிற என்ற பண்பு. அதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஊட்டி வளர்த்து பண்படுத்தினார்கள். இன்னும் சொல்லப்படும், பத்ர் என்று சொல்லக்கூடிய போர்க்களத்தில் 70 கைதிகள் பிணை கைதியாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் அபூ ஜஹல் அவங்களுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த 70 பேரையும் என்ன செய்யலான்னு அபூபக்கர் நாயகத்தை கேட்குறப்ப ஏதாவது காசு கொடுத்துட்டு அவங்களை விடுதலை செஞ்சிடலான்னு சொல்லுவாங்க. உமர் நாயகத்தை கேட்குறப்ப அவங்கள வெட்டிடலான்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிச்சிடலான்னு சொல்லுவாங்க. அப்படி மன்னிச்சதுனால அந்த அபூ ஜஹல் அவங்களுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஈமான் கொண்டு மிகப்பெரிய ஒரு சஹாபியாக மாறினாங்க. அப்போ மன்னிக்கிறதினால் எவ்வளவு பெரிய இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் பலம் கிடைக்கிறது என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு பண்பாக குணமாக கொடுத்தார்கள் என்றால் அந்த குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல வரணும். ஏதோ ஹதீஸில் கேட்குறோம் பார்க்குறோம் அப்படின்னு இல்லை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச மிகப்பெரிய அந்த பண்பியல் புரட்சி என்னன்னு சொன்னால், மது, சாராயம் மதீனாவில் வச்சு தான் ஹராமாக்கப்படுது, வட்டி மதீனாவில் வச்சு தான் ஹராமாக்கப்படுது, ஜினா மதீனாவில் வச்சு தான் ஹராமாக்கப்படுது, எல்லாம் இப்படி அல்லாஹ் எவ்வளோ பெரிய பெரிய சபா மூபிகாத் அழிவில் ஆழ்த்தக்கூடிய பெரும் பாவங்கள் என்று அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தான பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களோ அத்தனை விஷயங்களும் அந்த மதீனாவில் கடமையாக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சுன்னு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஆயத்தை தான் ஓதி காமிச்சாங்க. எல்லோரும் அந்த பாவத்திலிருந்து விலகினாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் இன்னைக்கு வியந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மதுவை இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தால் ஒழிக்க முடியலை. ஒரு மாநிலத்தாலேயோ அல்லது ஒரு ஸ்டேட்டாலேயோ ஒரு நாட்டாலேயோ இந்த மதுவை ஒழிக்க முடியலை. சட்டம் போட்டாலும் தெரியாமல் போய் எங்கேயாவது குடிக்கிறான். நடக்குதா இல்லையாங்க? ஆனால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் குடிக்காதே என்று சொன்னார். அவன் யாரும் பார்க்காமல் இருந்தாலும் குடிக்கிற வாய்ப்பு இருந்தாலும் என் நபி சொல்லிட்டாங்கன்னு குடியை ஹராம் என்றார். அப்ப இந்த மாற்றம், இந்த பண்பியல் மாற்றம், இந்த குணத்தினுடைய மாற்றம், இந்த சக்தியுடைய மாற்றம் எப்படி என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வால மட்டும்தான் முடியும்னு இன்னைக்கு நிறைய பேர் ஆய்வு பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கு யாரு முஸ்லீமா இருக்கிறாரு, அவர் குடிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு டீம் அங்கே நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையே. விபச்சாரம் செய்யறது அவர் செய்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு போலீஸ் மாதிரி ஒரு டீம் இருக்கா? ஒன்றும் இல்லை. இஸ்லாத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நாங்கள் ஹராம் என்று முடிவு செய்து அதன் பக்கம் போக மாட்டோம் என்ற அளவுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை அந்த சஹாபாக்களுக்கு நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த தாக்கம் தான் குணம், பண்பியலுடைய மாற்றம். குணம் மாற வேண்டும். குணம் என்பது சாதாரணமானது அல்லங்க. இன்னைக்கு நம்ம குணம் நிறைய நம்மகிட்ட அமல்கள் இருக்குது, ஆனால் அஹ்லாக் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அமல் இருந்தாலும் இல்லாட்டலும் அஹ்லாக் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. ஏன்னா அஹ்லாக் என்பது அவ்வளோ முக்கியமானதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, இன்னக லஅலா ஹுல்கின் அலீம், நபியே நாயகமே நீங்கள் சாதாரண குணம், நீங்கள் குணத்தில் சிறந்தவர், நீங்கள் நல்ல பண்பாளர்னு சொல்லவில்லை, குணத்தில் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஏன் அல்லாஹ் இவ்வளவு உயர்வுபடுத்தி சொல்றானா, அந்த நாயகத்துடைய உம்மத்து நீங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் குணத்தில் உயர்ந்தவங்க இல்லை, நீங்களும் அவங்களை பின்பற்றினா உயர்ந்தவங்களா மாறுவீங்க. அப்படின்றாலதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் உயர்த்தி பேசுறான். நம்மளும் உயர்ந்த நிலைக்கு போகணும்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அஹ்ஸனன் நாஸி ஹுல்கா,
மக்களிலேயே சிறந்த குணம் கொண்ட ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அது ரசூலுல்லாஹ் தான், வேற யாரும் இல்லை. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அனஸில்லாத்துல அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக 10 வருஷம் இந்த ஹதீஸை பார்க்குறப்ப கேட்குறப்ப எனக்கு இப்பயும் ஆச்சரியம் வரும். அனஸில்லாத்துல சின்ன பிள்ளை தான், 10 வருஷம் நான் ரசூலுல்லாஹ்க்கு பணிவிட செஞ்சேன், ஒரு நாள் கூட என்ன உஃப் சீ போ அப்படின்னு சொல்லலை. நம்மளால முடியுமாங்க? இப்போ எந்த அளவுக்கு குணத்தில் அல்லாஹ் அவங்கள வச்சிருக்கிறாங்க. நானும் நீயும் ரசூலுல்லாஹும் நாமளும் ஒன்றுன்னு சொல்கிறவங்க இந்த குணத்தை மட்டும் சிந்திச்சாலே அவன் அப்படியே பின்னாடி வந்துடுவான். 10 வருஷம் வேலை செஞ்ச அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ஒரு நாள் கூட சீன்னு சொன்னலை. அடுத்து சொல்கிறாங்க, நான் ஏதாவது ஒரு வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா நான் செய்யாமல் விட்டுட்டு நான் கூட ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டாங்க. சின்ன பிள்ளை தானே, கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, மறந்து நிற்பாங்க. ஏன்பா நான் சொன்னேன் போயிட்டு வரலையா அப்படின்னு இன்றைக்கி நமக்குலாம் எவ்வளோ கோபங்கள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேலையை செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சால் இதை இப்படி செஞ்சுருக்கலாமேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க, அதை ஏற்றுக்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சுருக்கலாமே என்ற அளவுக்கு கூட சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த குணம், அந்த பண்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன மின் அஹப்பக்கும் இலைய, மறுமை நாளில் எனக்கு பிரியத்துக்குரியவங்க யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், என்னுடைய மஜ்லிஸில் கியாமத்து நாளில் என் பக்கத்தில் வந்து இருக்கிறவங்க யாருன்னா தொழுகிறவங்க, நோன்பு வைக்கிறவங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் அஹப்பக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின் மஜ்லிஸி யௌமில் கியாமா, கியாமத்து நாளில் என்னுடைய மஜ்லிஸில் எனக்கு நெருக்கமாகவும் என்னுடைய முஹப்பத்துக்கும் சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் அஹாசீனக்கும் அஹ்லாகா, உங்களில் யார் நல்ல குணத்தில் இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் என் பக்கத்தில் வரணும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிள்ளைகள் ஓடோடி வருவாங்க. சின்ன பிள்ளைகள் ஒன்று பெற்றோர்களாக இருந்தால் வருவாங்க, அல்லது தாத்தாவாக இருந்தாலும் பேரை பேத்தி வருவாங்கல்ல. அந்த பிள்ளைகள் மீது முஹப்பத்து கூட அப்படியே வாரி அடிச்சு தூக்கி முத்தம் கொடுக்கும். அதெல்லாம் ஒரு விதமான குணம். மனைவி வந்து அவங்க மனைவி ஏதாவது கேட்டாங்க, சலாம் சொன்னோம் அப்படின்னா ஒரு பதில் சொல்லி ஒரு முன்முறுவலை பூத்துட்டு உள்ளே போகணும். எரிஞ்சு விழுந்துக்கிட்டே போகணும்னா நல்ல குணமே இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றப்ப தான் டென்ஷனோட மனுஷன் வர்றான், வெளியிலெல்லாம் ஜாலியாக இருக்கிறான். அப்போ அந்த குணம் கெட்டு போனதுனால நாளைக்கு எப்படி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மஜ்லிஸில் நெருக்கமாக போய் உட்கார முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய குணத்தில் சிறந்தவர் தான் என்னுடைய முஹப்பத்துக்கும் சொந்தக்காரரு, என் மஜ்லிஸ்லையும் நெருங்கி உட்கார்ந்துருப்பாருன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறாங்க, வ இன்ன அப்கலக்கும் இலைய வ அப்அதக்கும் மினல் மஜ்லிஸ் யௌமில் கியாமா, என்னுடைய கோபத்துக்கு உரித்தானவரும் என்னுடைய மஜ்லிஸை விட்டு ரொம்ப தூரமாக மறுமையில் இருப்பவர் யாருன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸராவுன, அதிகமாக பேசக்கூடியவர், பேசிட்டே இருக்கிறார். இந்த பேசுறது என்பது நல்ல குணமே கிடையாது. அதே மாதிரி முத்தசத்திகூன், இன்னும் அருவருப்பாக பேசக்கூடியவர். சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முத்தஃபைகிஹூன். சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, அருவருப்பாக பேசுகிறவங்க அதிகமாக பேசுகிறவங்களாம் எங்களுக்கு தெரியும், இந்த முஃபைகிஹூன் சொல்கிறீங்களே அது யாருன்னு கேட்குறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் யார் என்றால் பெருமை உள்ளவர். பெருமை இருக்கிறவங்ககிட்ட குணமே இருக்காதுங்க, நல்ல குணமே இருக்காது. ஏன்னா அந்த பெருமை என்ன செய்யணும், நான் தான் பெருசு. பணிவு தான் குணத்தினுடைய அடையாளம். பணிவு இருந்தால் அந்த நற்குணம் வரும், பெருமை இருந்தால் சைத்தான் நடந்தவன். பொதுவாகவே அல்லாஹ் ஒரு மனுஷன்கிட்ட மலக்கியத்தான தன்மையை வச்சிருக்கிறான், ஹயவானத்தான தன்மையை வச்சிருக்கிறான். நமக்கு அரபியில இன்சான் சொல்லுவாங்க, மனிதனுக்கு பேர் இன்சான். இன்சான் மனித தன்மை இருக்க வேண்டும். சில நேரத்தில் ஹயவான் தன்மை வரும், மலக்கியத்தான தன்மை வரும். மலக்கியத்தான தன்மை வருகிற போது நல்ல குணத்தில் நல்ல அமல்கள் செய்கிற மாதிரி மாறுவோம். இந்த ஹயவானியத்தான தன்மை வர்றப்ப தான் மோசமாக போயிடுவோம். அப்போ நம்ம மலக்கியத்துடைய அந்த தன்மையிலேயே இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய குணங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா நாளை நம்முடைய நல் அமல்களை எல்லாம் மீசான தராசுல நிறுத்து பார்ப்பான்ல. நம்ம என்னென்ன செஞ்சுருக்கிறோன்னு அந்த அமல்கள் எடை போட்டு பார்க்கப்படும். அந்த எடை போட்டு பார்க்குற அந்த மீசான் தராசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுடைய தட்டு மட்டும் கனமாக இருக்கும். அது யாருடைய தட்டு என்று சொன்னால் ஹுலுக்குல் ஹசன்,
நல்ல குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த நல்ல குணம் அந்த மீசான்ற தட்டில் அல்லாஹ் வச்சு நிறுத்து பார்ப்பான். அந்த குணம் நன்றாக இருந்தால் அவருடைய எடை அதிகமாகிவிடும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ குணத்தை கொண்டு நாம் வெற்றி பெறக்கூடிய மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்றால் நல்ல நல்ல பண்புகளை நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அந்த ஸ்தானத்திலே தரஜாக்கள் நிறைய பேருக்கு உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகிற அந்த தரஜாக்கள்ல சில பேர் தொழுதுட்டு வந்து நிற்பாங்க, சில பேர் நோன்பு வச்சுட்டு நிற்பாங்க. ஆனால் அந்த தொழுது நோன்பு வச்ச அவங்க அடைஞ்ச அந்த அந்தஸ்து இருக்கிற அந்த அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்து யாருக்குன்னா நற்குணம் உள்ளவர்கள் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான முஃமின்களே, குணம் என்பது சாதாரணமானதல்ல. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அலா அதுல்லுக்கும் அலா ஹஸனத்தை, 2 பண்புகளை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அந்த 2 பண்புகள் வெளியில பார்த்தா ரொம்ப லேசா தெரியும், ஆனா மீசான் என்ற தராசு தட்டுல அது கனமா இருக்கும். வெயிட், அதுதான் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது பண்பு ஹுஸ்னுல் ஹுல்க், நற்குணம், நல்ல பண்பு. நல்ல பண்புள்ள மனிதராக இருங்கள். வதூலு சும்த், மௌனம், நீண்ட மௌனமா இருக்கிறது. மௌனமாக இருந்தாலே நிறைய பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே நல்ல குணம் உள்ளவர்களாக நம்ம வாழ்கிறோம். நபியான முஃமின்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று உலகம் பார்த்து வியக்கிறது என்று சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தெடுத்த அந்த சஹாபாக்கள் அவர்களையும் கண்டு இன்று உலகம் வியக்கிறது என்று சொன்னால், அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தால் அழகுபடுத்துறாங்க. எந்த சஹாபியினுடைய குணத்தையாவது நம்ம குறைச்சி எடை போடலாமா, ஹதீஸில் பார்க்கலாமா? ஒருபோதும் பார்க்க முடியாது. எல்லாம் உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரங்க. ஏனென்றால் பெருமானாரோடு இருந்ததனால் அந்த குணத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. நம்மளும் பெருமானாரோடு இருந்தா அந்த குணம் நமக்கு வந்துடும். நம்ம எப்படிங்க இப்போ பெருமானாரோடு இருக்க முடியும்? பெருமானாரோடு இருக்கிறதுக்கு தான் இது மாதிரியான மாதங்கள், இது மாதிரியான மஜ்லிஸ்களை எல்லாம் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் சமீபத்தில் கூட ஒரு பயானில் சொன்னேன், ஆகஸ்ட் 25 அன்னைக்கு ஒரு தலைவர் மௌத்தா போன நினைவு நாள்னு சொல்லிட்டு அவர் வந்து அன்னதானமெல்லாம் வழங்கினார், அப்படி இருந்தார் இப்படி இருந்தாலும் அவரை பற்றி நிறைய பேசுகிறாங்க. முதலமைச்சர் அப்படி அளவுக்கு தகுதி இருந்தும் அவர் உடல்நிலைனால மௌத்தா போயிட்டார். மாற்று மத சகோதரர் தான், ஆனால் ஒரு நல்ல மனிதராக நிறைய பேரால் கவரப்பட்டார்ல. அந்த மனிதனுடைய நினைவு தான். அவர் மௌத்தா போய் 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஆனாலும் அவரே அந்த மௌத்தான அன்னைக்கு எல்லாரும் நினச்சி பார்க்குறாங்க. அவர் மௌத்தான அன்னைக்கு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுத மக்கள் காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம கண்ணு முன்னாடி நடந்தது தானே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மௌத்து தானே அது. அப்போ எனக்கு தோணுச்சு, அவர் ஏதோ ஒரு நல்லது செஞ்சார், அதனால அந்த மக்கள் அதை பயன்பெற்று அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அவருடைய இழப்பை பெருசாக வருத்தப்பட்டு அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ ரொம்ப நெருக்கமும் இல்லை. அவர் பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கூட அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலை, சும்மா லேசான ஹெல்ப் தான் பண்ணார். அதுக்கே இந்த மக்கள் இவ்வளவு முஹப்பத் வச்சிருக்கிறாங்கன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பக்கத்தில் இருந்தே பார்த்து அந்த சஹாபாக்கள் கொண்ட முஹப்பத் இருக்கிறதே, அதுக்கு இணையாக எதுவுமே இல்லை. அதனால தான் சஹாபாக்கள் மேலே முஹப்பத்து கொண்ட கூட்டத்தில் முதல் தரமும் தகுதியும் இருக்கிறது சஹாபாக்கள் தான். எந்த அளவுக்கு அவங்களுக்கு முஹப்பத்து வச்சாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல இருந்து வேர்வை வந்தாலும் எடுத்து வச்சுக்கிறாங்க, எச்சி துப்புனாலும் பிடிச்சிருவாங்க. நம்ம நினைக்கிறோம் எச்சி அப்படின்னு நினைக்கிறோம், பிடிச்சி உடம்புல தடவாங்க. ஒழு செஞ்ச தண்ணியை பிடிச்சிக்கிடுவாங்கன்னா ஹதீஸில் கேட்குறோம்ல. இப்போ புரியுது அவங்க ரசூலுல்லாவை எந்த அளவுக்கு பார்த்தாங்க, புரிஞ்சாங்க, அதனால் அதனுடைய மதிப்பை அப்படியே அனுபவிச்சாங்க. இன்னைக்கு இந்த மக்கள் அந்த தலைவர்கிட்டருந்து பயனடைஞ்சதுனால அழுகிறாங்கல்ல, அதை விட பன்மடங்கு ரசூலுல்லாவை பக்கத்துலேருந்து பார்த்ததுனால சஹாபாக்கள் அவ்வளோ முஹப்பத்தாக இருந்தாங்க. நம்மளும் அந்த கண்ணோட்டத்தில் ரசூலுல்லாவை பார்க்கணும். நீங்கள் நம்ம கண்ணோட்டம் என்னென்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு ரசூலுல்லாவுக்கு நமக்கும், அதனால் வெறும் பயான்லையோ அல்லது புக்கிலையோ படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இல்லை, சஹாபாக்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சஹாபாக்களை நேசித்தாங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபியை நேசித்தாங்க. அந்த நேசம் வரணும்னா ரசூலுல்லாஹ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. இன்றைக்கி நம்ம ரசூலுல்லாஹ் பற்றி தெரிஞ்சதுதான் ரொம்ப ரொம்ப கம்மிங்க.
அவங்கள பற்றி ஒவ்வொரு பயான் மஜ்லிஸுக்கும் போனாலே ஒரு புது புது தகவல் கிடைக்கும். அவ்வளவு பெருமானாரை பற்றி தெரிய வேண்டிய விஷயம் இருக்கிறது. அந்த பயானில், மீலாதில், மௌலிதில் கலந்துக்கிறதுனால தான் பெருமானாரின் மீது முஹப்பத்து அதிகமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படியே முஹப்பத்து அப்படியே ஏறுது. ஆனால் உங்களை விட்டு பள்ளியாசலை விட்டு வெளியில் போயிட்டேன்னா, பொண்டாட்டி பிள்ளைங்க வீடு வியாபாரத்துக்கு போயிட்டா உங்களுடைய நினைவை விட்டு நான் தூரமாகிறேன் யா ரசூலல்லாஹ், உங்கள் கூடயே இருக்கணும், நான் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க கூட சொர்க்கத்தில் இருப்பாங்க. நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க கூட சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியெல்லாம் சஹாபாக்களை ஆர்வப்படுத்துகிறாங்க. சஹாபாக்களும் அப்படி நேசித்தார்கள் என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, இந்த நேசம் என்ற முஹப்பத் என்ற ஒன்று நபியின் மீது வருவதற்கு கூட நல்ல குணம் இருந்தால் மட்டுமே வரும். அதுவும் ஒரு குணம் சரியாக இருந்தால் தான் வரும். ஏன்னா நபியை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிற மாதிரி பார்க்கறது நல்ல குணம் இல்லை, நபி நம்மளை மாதிரி தான் அப்படின்னு பார்க்கறது நல்ல குணமே இல்லை. அப்போ பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பண்படுத்தினாங்க, அவங்களுக்கு பக்குவப்படுத்தினாங்கன்னு சொன்னால் அந்த பக்குவத்தை கொண்டு பெருமானாரை பார்த்தார்கள். எனவே அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். நாமும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கிற போது, முஹப்பத்து வைக்கிற போது அந்த பண்பு, அந்த நற்குணம் நம்மிடத்தில் வெளிப்படும். அந்த நற்குணம் இருந்தால்தான் நாயகத்தையே நேசிக்க முடியும். ஏன்னா அந்த நேசம் என்பது நல்ல குணத்தின் மூலமாகத்தான் வரும். பொறாமை இருந்தால் வராது. பொறாமைன்னா என்னன்னா, ஏங்க அவர் எல்லா மாதிரி நபி தானங்க, என்ன மாதிரி தானே அவர் இருக்கிறாரு, நானும் அவர் மாதிரி தானே பிறந்தேன், இப்படி நினைக்கிறது, இதுதான் பொறாமையில் கொண்டு போய் விடும். அந்த பொறாமை குணம்தான் ஒரு முஹப்பத்தை இல்லாமலாக்கும், நல்ல குணத்தை வளர விடாமலாக்கும், இழிவான செயலின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், கடைசி சைத்தான் இடத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்போ அந்த பொறாமை குணம் இல்லாத ஒரு மனிதன் தான் நற்குணம் பெற்றவன். அந்த நற்குணம் பெற்ற மனிதன் தான் முஹப்பத்து வைக்க முடியும். முஹப்பத்து வைத்த மனிதன் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிய முடியும், பின்பற்ற முடியும், நேசிக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட குணத்தால் அழகு பெற்ற மக்களாக, நபியின் மீது முஹப்பத்து வைக்கக்கூடிய மக்களாக, கனவிலும் நலவிலும் பெருமானாரை பார்த்து பரவசமடைகிற நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் குணத்தில் சிறந்தவர்களாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குணத்தின்படி வாழச் சொன்னார்களோ அந்த குணத்தோடு வாழ்கிற தௌஃபீகை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையில் குணத்தால் அழகு பெற்று நபிக்கு நெருக்கமான மஜ்லிஸிலே நபியினுடைய நேசம் பெற்ற நல்லடியார்களாக ஆகி அவர்களோடு இருக்கிற நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.